குழந்தைங்க வளர்றது வந்து அந்த ப்ராசஸ் அது. அந்த குழந்தை ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வராம, இந்த குழந்தை என்னோட பக்கத்து வீட்டு குழந்தை மேத்ஸ்ல சென்டம் வாங்கிட்டாங்க. என் குழந்தை மேத்ஸ்ல பாஸ் ஆகல அப்படின்னும்போது, என்ன அங்க டிஃபிகல்டி ஃபேஸ் பண்றாங்கன்ற பாருங்க. அத கம்பேர் பண்ணி அவங்கள திட்டுறதுனாலயும், நீங்க அடிக்கிறனால ஒண்ணும் மாற போறது கிடையாது. மேபி அவன் சயின்ஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் அப்ப உங்க குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கா, இல்ல எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் இந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிங்க. ஸ்கூல்ஸ்ல போயிட்டு பேச ஆரம்பிங்க. ஒரு டீச்சர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஆனா நம்ம உடனே நடக்கும்னா கண்டிப்பா நடக்காது. அந்த குழந்தை வளரும்போது தான் நிறைய மாறிட்டு நிறைய குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அந்த குழந்தை படிக்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதே குழந்தை 10th ஸ்கூல் டாப்பரா இருப்பாங்க. சோ இது எல்லாமே அந்த குழந்தை வளரும் போதே அந்த குழந்தைக்கான வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸை எந்த அளவுக்கு நீங்க ஃபீட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் வளர ஆரம்பிக்கும். குழந்தை அந்த ஒரு ஸ்டேஜ் அது வளர்ற வரைக்கும் நம்மளுமே லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கத்துக்கிட்டே வரோம் அப்படின்னா அப்ப அந்த குழந்தை ஈஸியா கத்துக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம இந்த சொசைட்டில இப்போ கரண்ட்ல எப்படின்னு சொல்ல போனா நம்ம பிரெயின் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவான விஷயத்தை கிராப் பண்றதை விட நெகட்டிவான விஷயம் ரொம்ப சீக்கிரம் கிராப் பண்ணிடும். அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க எவ்வளவு பாசிட்டிவான அப்ரிசியேஷன் நீங்க கிராட்டிடியூட்ஸ் கொடுத்தாலும் நீங்க டக்குன்னு கொடுக்குற அந்த நெகட்டிவிட்டி என்ன ஆகுனா அது அப்படியே பிரேக் பண்ணிடும்.